வெட்டிங் ஆனிவர்சரி அதும்மா. வெளிய கூட்டிட்டு போயே தீருவேன்னு சொல்லிட்டு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னேன். ஏன்னா வாங்குன அடி அப்படி. சும்மா நடக்க தெரியாம நடந்து விழுந்து வாரி முட்டியில அடிபட்டு ஒரு 2 வாரமா உட்காந்துட்டு இருக்கேன். அதனால வேணான்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்பிட்டோம். போற வழியில இந்த ஹோட்டல் மோனிஷால தான் சாப்பிடணும் ஒத்த கால்ல நின்னாரு. ஏன்னா இது விஜய் சித்து சாப்பிட்ட இடமா. சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு அங்கேயே கூட்டிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா பாண்டிச்சேரி போயாச்சு. அங்க மெயினா போனது நல்லா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேமஸே இந்த விநாயகர் கோவில் தான், மணக்குள விநாயகர். ஸோ அவரை பார்த்துட்டு நல்லபடியாக ஒரு கும்பிடும் கும்பிட்டாச்சு. வெட்டிங் ஆனிவர்சரி அதுமா அதெல்லாம் போனால் தான் வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்குது. அதை முடிச்சுட்டு சைடில் வந்து இந்த மூஞ்சல்ல இருந்த அது பிள்ளையார் அழகாக இருந்தது. திட்டு வாங்கிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்கேனர்லாம் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உங்கள் காணிக்கை அப்படி கூட செலுத்தலாமா அது மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா காசு இல்லாமல் நிறைய பேர் சுற்றுறாங்கல்ல, அதனால நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த ஜூட் பேக்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. 150லேருந்தே அஃபோர்டபுளாக ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றனால சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்தேன். அவங்க மட்டும் வாங்கினாங்க. அதை முடிச்சுட்டு இந்த வாட்டி போட் ஹவுஸ்லாம் போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம். போனமை தவிர நாங்கள் போன இடத்துல போகல. ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ட்ராவல்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவர் சுத்தாத இடமே இல்லை. அப்படி தான் பாண்டிச்சேரியில் வந்து வேற ஒரு இடத்துல போட்டிங் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் இந்த பூவை பார்த்தேன். இது வந்து நாகலிங்க பூவாம். அப்படி எதனால் இந்த பேர் வந்துச்சு நானும் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் ஒத்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது மேலே இந்த அஞ்சுத்தால நாக மாதிரி பூவும் உள்ளே வந்து கிட்டத்தட்ட லிங்கம் மாதிரியே இருக்குது. செம்மையாக இருந்தது பார்க்கும்போது, ஒரு மாதிரி அழகாக இருந்தது. ஸோ அதை உங்களுக்காக வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக எங்கே போகணும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்றதை நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். டாடா.